உலகத்திலிருந்து கிளம்பி நிலாவுக்கு போன ஒரு பர்டிகுலர் அப்போலோ 13 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் மிஷன்ல 3 பேரு 3வது முறையா மனிதன் போய் நிலாவுல கால் வைக்கிறதுக்கு கிளம்பி போனாங்க. போறப்போ பாதி தூரம் அவங்க போயிட்டாங்க. அப்போ அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல டம் அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னடா சவுண்ட் இது அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற கண்ட்ரோல் சென்டரா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள இருந்த 3 ஆஸ்ட்ரோநாட்ஸா இருக்கட்டும் செக் பண்ணி பார்த்தா ஒரு பர்டிகுலர் ஆக்சிஜன் சிலிண்டர் வெடிச்சிருச்சு. இன்னும் சில மணி நேரம் தான் அவங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த 3 பேரு ஆனா இன்னும் 3 நாள்ல சக்சஸ்ஃபுல்லா எர்த்துக்கு திருப்பி வந்து சேர்றாங்க. அது எப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல சொல்ல போறேன். நம்மளோட கதையோட ஹீரோஸான 3 பேருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக் ஸ்டோரி சொல்றேன். 1969ல முதல்ல மனிதன் நிலாவுல போய் கால் வச்சான். அதை வச்சவரோட பேரு நீல் ஆம்ஸ்ட்ராங். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 1969ல அமெரிக்கா மறுபடியும் அப்போலோ 12 அப்படிங்கிற இன்னொரு மிஷன் அனுப்பிச்சாங்க. ஸோ அப்போலோ 13 அப்படின்னு சொல்லப்படுற 3வது மிஷன் வந்து ஏப்ரல் 16ஆம் தேதி 1970 ஸ்கெடியூல் பண்ணப்படுது. ஓகேவா? ஸோ 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மிஷன்ல ஜேம்ஸ் லோவெல், ஃப்ரெட் ஹெய்சி அண்ட் ஜான் ஸ்விகர்ட் அப்படின்னு சொல்லப்படுற 3 பேரு ஏறி உட்கார்றாங்க. இதுல ஒருத்தங்க 4 குழந்தைங்களோட அப்பா, இன்னொருத்தங்க 3 குழந்தைங்களோட அப்பா, அண்ட் இன்னொருத்தங்க கடைசி நிமிஷத்துல ஆக்சுவலா பறக்க வேண்டிய ஆஸ்ட்ரோநாட்டுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா பேக்கப்ல இருந்த சப்ஸ்டியூட் வந்து உள்ளுக்குள்ள ஏற்றி விட்டாங்க. ஸோ இந்த 3 பேரு இப்போ 3வது முறையா நிலாவுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு பர்டிகுலர் பகுதியில் போய் இறங்க போறாங்க. இவங்களோட மிஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலாவில் எப்படி நம்ம ஊர்ல எர்த்குவேக் வருதோ, எர்த்குவேக் வர மாதிரி நிலாவில் மூன் குவேக்ஸ் இருக்குது. அந்த மூன் குவேக்ஸை ஸ்டடி பண்றதும், அங்க வந்து சூரியனோட வெப்பம் எப்படி இருக்குது, மனிதர்கள் வாழ முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இவங்களோட ஒரு பர்டிகுலர் பிளானா இருக்குது. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 4 மணி நேரத்துக்கு நிலாவில் நடந்து போற மாதிரி 2 முறை பிளான்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு எலாபரேட் மிஷன். ஓகேவா? பயங்கரமா செலவு பண்ணி நாசா வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப்பை 3வது முறையா நிலாவுக்கு அனுப்புறதுக்கு ரெடியாகி இருக்காங்க. ஏப்ரல் 16ஆம் தேதி இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எர்த்ல இருந்து கிளம்புது. ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலாவுல போய் கால் வைக்கிறப்போ உலகத்துல இருக்கிற அனைத்து மனிதர்களும் வந்து அதை பத்தி பேசினாங்க. A small leap for a man and a giant leap for humankind அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், நீல் ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், இமீடியட்டா வேர்ல்டு ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. ஆனால் 3வது முறையாக ஒருத்தங்க போறாங்கிறப்ப அதில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு. இவங்க வந்து இன்ஃபேக்ட் மேலே கிளம்பிட்டாங்க, ஸ்பேஸ்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க பேசுகிற விஷயங்களை கூட டெலிவிஷனில் கூட பெருசாக போடல, அது சும்மா தலைப்பு செய்திகளாக போட்டு தாண்டி போயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ 53 மணி நேரம் ஆச்சு எர்த்ல இருந்து இவங்க கிளம்பி நிலா கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டயத்துல தான் பூம் அந்த ஒரு பர்டிகுலர் சவுண்டு கேட்குது. அந்த சவுண்ட் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்விட்சை வந்து நாசா வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி 2 முறை போயிட்டு வந்ததுக்கப்புறம் 3வது முறையாக போகிறப்போ இவங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. கரெக்டாக எப்படி ஒரு கார் வந்து வருஷம் இம்ப்ரூவ் ஆகுது, அந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் கிராஃப்ட்டை வந்து நாசா ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே இதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் மாற்றலாமா, ஓகே அப்கிரேட் பண்ணுங்க. 2வது முறை இதெல்லாம் அப்கிரேட் பண்ணலாமா, அப்கிரேட் பண்ணுங்க. 3வது முறை அப்கிரேட் பண்ணுறப்போ ஆக்சிஜன் சிலிண்டர், இந்த 2 சிலிண்டர் வச்சிருக்காங்க. நான் சொன்னேன்ல 2 சிலிண்டர் வச்சுட்டு அந்த 3 பேரும் வந்து சுவாசிச்சு நிலாவுக்கு போயிட்டு திருப்பி வரணும். அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்விட்ச் இருக்குது. ஓகேவா? இது ஒரு ஹீட்டர் ஸ்விட்ச். இந்த ஒரு ஸ்விட்சை வந்து அவங்க வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க பேக் ட்ராப்ல. ஓகேவா? ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்விட்சோட இன்சுலேஷனை ஒழுங்காக அவங்க வைக்கல. அந்த ஸ்விட்சினால இந்த ஹீட்டை ஹேண்டில் பண்ண முடியல. இவங்க ஆகாயத்துக்கு போனதுக்கு அப்புறம், அதாவது எர்த்தோட அட்மாஸ்பியரையே தாண்டி வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்விட்சை யூஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்விட்சை உள்ளுக்குள்ள ஒரு ஷார்ட் சர்க்யூட்டை உருவாக்குது. டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்குது. சிலிண்டர் கம்ப்ளீட்டா வெடிச்சிருது. 2வது சிலிண்டர்லயும் அதோட இம்பாக்ட் இருக்குது. கேஸ் வேகமா வெளியே போயிட்டு இருக்குது. எந்த கேஸ்? ஆக்சிஜன். இப்போ இவங்க 3 பேர் வந்து ஒரு பர்டிகுலர் அந்த மொத்த ஸ்பேஸ் கிராஃப்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் 3ஆ பிரிக்கலாம். இதில் லூனார் மாடியூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து கடைசியில் நிலாவில் போய் இறங்கிட்டு மறுபடியும் அதிலிருந்து கிளம்பி வர்றதுக்கு தேவையான ஒரு விஷயம். இவங்க அந்த லூனார் மாடியூலுக்குள்ள இந்த ஒரு வெடிச்ச பிரச்சனைனால ஆக்சிஜன் இவங்க இருக்கிற பர்டிகுலர் சிலிண்டருக்குள்ள, இவங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்க்குள்ள ஆக்சிஜன் வர வேண்டிய ஆக்சிஜன் வந்து கம்மியாயிட்டே இருக்குது. இன்னும் சில மணி நேரத்தில் அந்த ஆக்சிஜன் 0 ஆகிட போகுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக நிலாவில் போய் இறங்கிட்டு திருப்பி வெளியே வர்றதுக்கு ஒரு பர்டிகுலராக தனியாக மாடியூல் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாடியூலுக்குள்ளே இவங்க முன்னாடி இருக்கிற லூனார் மாடியூலுக்குள்ள போய் 3 பேர் உட்காந்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த லூனார் மாடியூலில் 2 பேர் தான் உட்கார முடியும். ஆனால் இவங்க 3 பேர் உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அடைச்சிக்கிறாங்க. இப்போ பேக்கில் எர்த்தில் பார்த்தீங்கன்னா நாசால கண்ட்ரோல் ரூமில் நியூஸ் வந்து சேருது. இவங்க வானத்தில் பறந்துட்டு இருக்கப்போ நிலாவுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இவங்களோட மெஷின், இவங்களோட வெஹிக்கிள், இவங்களோட வாகனம் வந்து
வெடிச்சிருச்சுன்னு. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.